شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا. السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை மறுமை நாள் வரைக்கும் பின்பற்ற காத்திருக்கும் அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த புனித ரமலானிலே நேற்றைய தினம் முதல் கவனிக்கப்படாதவர்கள் என்ற தலைப்பை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை, அவர்களுடைய உணர்வுகளை எந்த அடிப்படையிலே ஒரு முஸ்லிம், ஒரு மோமின் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்த ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட பட்டியலிலே வரக்கூடிய சமுதாயத்தினால் அதிகமாக கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்ட ஒரு பிரிவினராகிய விதவைகள் குறித்தும், அந்த விதவைகள் சம்பந்தமாக திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படியான போதனைகளை இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பது குறித்தும் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். இஸ்லாத்திலே இந்த விதவைகள் என்று சொல்லுகிற போது இதிலே இரண்டு விதமான பிரிவினர்கள் உள்ளடங்கப்படுகிறார்கள். முதல் சாரார் யார் என்று சொன்னால், திருமணம் முடித்து அந்த கணவனை இழந்த பெண்கள், கணவன் மரணித்ததன் பிற்பாடு விதவை என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய பிரிவினர். இரண்டாவது சாரார் யார் என்று சொன்னால், திருமண பந்தத்திற்கு பின்னால் கட்டிய கணவனினால் விவாகரத்து, தலாக்கு விடப்பட்ட பெண்கள். அப்ப கணவனை இழந்தவர்களும் கணவனினால் விவாகரத்து செய்யப்பட்ட பிரிவினரும் தான் இந்த தலைப்புக்குள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதிலே இந்த இரண்டு சாராருடைய செய்திகளை நேரடியாக பார்ப்பதற்கு முன்னால் குடும்ப வாழ்க்கை குறித்த ஒரு அடிப்படையான எண்ணக்கருவை உங்களுடைய ஆழ் மனதிலே பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். திருமணத்தை குறித்து அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகிறான். சூரா ரூமினுடைய 21வது வசனம். இன்றைய சமுதாயத்திலே அதிகமான மக்களினால் வாழ்க்கை தோல்வியை தழுவதற்கான ஒரு அடிப்படையான செய்தியை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எத்தனையோ பேர் திருமணம் செய்திருக்கிறோம், கணவன் மனைவி என்கிற பந்தத்தோடு ஒரு 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை என்பது உண்மையிலேயே வெற்றியடைந்திருக்கிறதா அல்லது தோல்வியை தழுவி இருக்கிறதா என்பதை நாம சுயமாக ஒரு பரிசீலனை செய்வதாக இருந்தால்
இந்த வசனத்தை வைத்து நீங்கள் உரசி பார்த்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுகிறான்? வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ்வினுடைய அற்புதங்களில் ஒன்றுதான் உங்களில் இருந்தே உங்களுக்கான ஜோடியை அல்லாஹ் தஆலா சிருஷ்டித்திருக்கிறான். ஏன் படைத்திருக்கிறான்? ஒரு ஜோடி என்பதை அல்லாஹ் ஏன் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்றால் லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் மூலம் ஆண்களாகிய நீங்கள் மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உங்கள் இருவருக்கு இடையிலே காதலையும் கருணையையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகிறது. கண்காணா திக்குகளில் சிதறி கிடந்த இருவரை ஒரு திருமணம் என்கிற ஒரு பந்தத்தின் ஒப்பந்தத்தின் மூலமாக அல்லாஹ் 20 வயதிலே 25 வயதிலே அல்லாஹ் இணைக்கிறான். அந்த இணைப்பு எந்த அளவுக்கு வலுவான இணைப்பு என்று சொன்னால், பெற்றெடுத்த தாய் தந்தையரை விட, கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை விட, இரத்த உறவினர்களை விட ஒரு வலுவான ஒரு அன்பு பிணைப்பு மிக்க ஒரு பந்தமாக இந்த கணவன் மனைவி என்கிற உறவு இன்று திகழ்வதை நாங்கள் மறுக்க முடியாது. இந்த கணவன் மனைவி உறவு அதன் அடிப்படை நோக்கம் லிதஸ்குனு இலைஹா, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்க்கையிலே நிம்மதி அடைவது, திருமணத்திற்கு பிற்பாடு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை அனுபவிப்பது. 20 வருடங்களாக வாலிப பருவத்திலே யுவதி பருவத்திலே நாங்கள் காணாத ஒரு அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை ஒருவன் பெறுவதாக இருந்தால் அதற்குத்தான் திருமணம் என்று அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப மகிழ்ச்சி, மன நிம்மதிதான் திருமணத்தினுடைய அச்சாணி என்பதை ஆழ்மனதிலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யார் திருமணம் செய்து 4 ஆண்டுகளுக்கு பின்னாலும், யார் திருமணம் செய்து 4 பிள்ளைகளுக்கு தகப்பனான பின்னாரும் அந்த இரு உறவுகளுக்கு மத்தியிலே அன்பு இல்லையோ, பாசம் இல்லையோ, பிணைப்பு இல்லையோ, அந்த குடும்ப வாழ்க்கையிலே கணவனை மனைவி காண்கிற போதும், மனைவியை கணவன் பார்க்கிற போதும் அன்பு மேலிட்டு வளரவில்லையோ, அந்த குடும்ப வாழ்க்கை தோல்வியடைந்த குடும்ப வாழ்க்கை என்று இந்த வசனம் தெளிவாக சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு அடிப்படையான செய்தி. குடும்ப வாழ்க்கை என்றால், கணவன் மனைவி உறவு என்றால் அது எப்படி திகழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நபிகள் நாயகத்தினுடைய ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற இறுதி சந்தர்ப்பம், கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு அந்த காய்ச்சலினால் எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு வார்த்தைகளை முழுமையாக உச்சரிக்க முடியாத ஒரு சங்கடமான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒரு தருணம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் எப்பொழுது மரணிப்பாரோ என்ற அந்த நிலையிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன் அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விழித்து ஒரு வார்த்தையை உதிர்க்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை விழித்து இப்படி சொன்னார்கள், இன்னஹு லயுஹவ்வினு அலையல் மௌத இன்னி உரீதுகி ஸௌஜதி ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் என்னை விழித்து சொன்னார்கள், சொர்க்கத்திலே என்னுடைய மனைவியாக நீ வரப்போகிறாய் என்ற ஒரு எண்ணம் மாத்திரம்தான் நான் அனுபவிக்கின்ற இந்த மரண வேதனையை குறைக்க செய்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். என்ன வார்த்தை சொல்கிறார்கள்? எனக்கு கடுமையான ஒரு மரண வேதனை ஏற்பட்டிருக்கிறது, தாங்க முடியாத ஒரு உடல் வலியை நான் உணர்கிறேன்.
உங்களில் இருவருக்கு ஏற்படுகிற தலைவலி என் ஒருவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வேதனையை நான் சுவைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நெருக்கடியான நேரத்தில் கூட, இந்த மரண வேதனையில் கூட, அந்த வேதனையை எனக்கு மறக்கடிக்க செய்கிற ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? இந்த உலகம் அழிந்ததற்கு பிற்பாடு சொர்க்க வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை துணைவியாக அல்லாஹ் உன்னை அமைத்து தரப்போகிறானே, அதை எண்ணி பார்க்கிறேன். இந்த உலகத்தில் மனைவியாக வைத்தது போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் என் மனைவியாக ஆயிஷா வரப்போகிறாளா என்பதை நினைக்கிற போது இந்த மரண வேதனை எனக்கு மறந்து போகிறது ஆயிஷா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த ஒரு வார்த்தை எதை சொல்லி காட்டுகிறது? ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் அந்த உறவு என்பது எப்படி அமைய வேண்டும்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே, லிதஸ்குனு இலைஹா, நீ அவள் மூலம் மன நிம்மதி அடைவதற்காகத்தான் மனைவி, அதற்காகத்தான் கணவன் என்று அல்லாஹ் எதை இலக்காக சொல்கிறானோ அந்த இலக்கை அல்லாஹ்வின் தூதருடைய குடும்ப வாழ்க்கையில் அற்புதமாக நாங்கள் பார்க்கிறோம். மரண தருவாயில் கூட அந்த வேதனையையே மறக்கடிக்க செய்கிற அளவுக்கு அந்த மனைவி மீது அளவிலா கொள்ளை பிரியத்தை அல்லாஹ்வின் தூதர் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் பிணைப்பும் அந்த தம்பதியின் மத்தியிலே இருந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இது ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு செய்தி. என்னுடைய குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்குதா? என் மனைவியோடு இப்படி என்னுடைய உணர்வுகள் தொழிற்படுகிறதா? என்னோடு என் மனைவி இப்படித்தான் பழகுகிறாளா என்பதை உரசி பார்ப்பதற்கு இந்த 2 செய்திகளும் போதுமான சான்று. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் மன நிம்மதிதான் குடும்ப வாழ்க்கையின் இலட்சியம் என்று சொன்ன மார்க்கம் அந்த வாழ்க்கை சில சந்தர்ப்பங்களில் பிரிவினையை நோக்கி இட்டுச் செல்லலாம். புரிந்துணர்வுகள் இல்லாத போது, விட்டுக் கொடுப்புகள் இல்லாத போது, சரியான விதத்திலே கணவன் மனைவி கடமைகளை நிறைவேற்றாத போது அந்த குடும்ப வாழ்க்கை விவாகரத்தை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற நிலைப்பாட்டை இஸ்லாம் இந்த வேதத்திலே வைக்கவில்லை. அது பிற வேதங்களில் இருக்கிறது. இந்து மதத்திலே மனு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் ஒன்றென கூறப்படுவதன் பொருள் திருமணத்திற்கு பின் மனமுறிவு பிரிவு என்பதே கிடையாது என்பதுதான் மனு தர்மம் சொல்கிறது. கணவன் மனைவி உறவு என்றால் என்ன அர்த்தமாம்? திருமணம் முடித்து விட்டால் அதற்கு பிறகு பிரிவு என்பதே இல்லை. என்னதான் நடந்தாலும் விவாகரத்து செய்யவே கூடாது என்பது இந்து மதத்தினுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை இஸ்லாம் வைக்கவில்லை. ஆனால் இஸ்லாம் ஒரு வழிமுறையை எங்களுக்கு காட்டி தருகிறது. 2 பேருக்கு மத்தியில் பிளவு ஏற்படுகிறதா, மனக்கசப்பு ஏற்படுகிறதா, அது திருமண பந்தத்தை முறிக்குகின்ற ஒரு நிலைக்கு இட்டு செல்கிறதா, அதை எப்படி அணுக வேண்டும் என்ற அழகான ஒரு வழிகாட்டுதலை திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சூரத்து நிசா 34வது 35வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லாத்தி தகாஃபூன நுசூஸகுன்ன, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிணக்குகள் சண்டைகள் ஏற்படும் என்று நீங்கள் அஞ்சினால் அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது ஸ்டெப் என்ன? ஃபைலூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். ஏமா இப்படி செய்கிறா, ஏமா இப்படி எல்லாம் நடக்கிறா என்று ஒரு இங்கிதமாக நளினமாக மென்மையாக நீங்க அறிவுரை சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையிலே இருந்து அவர்களை பிரித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை பொதிந்த ஒரு செய்தி. படுக்கையில் இருந்து மனைவியை பிரிக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். எதற்கு தீர்வாக? கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பிளவு குறைந்து
அந்த இருவரும் ஒன்றாக இனிமையாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த தீர்வை சொல்கிறான். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து, உன்னை நான் என் படுக்கையில சேர்க்க மாட்டேன், தள்ளிப்படு என்று ஒதுக்கி வைத்தால் அந்த மனைவி எப்படி அதை புரிந்து கொள்கிறாள்? அப்பாடா, 4 வருஷமா ஒட்டி கொண்டிருந்த முசீபத்து முடிஞ்சிட்டு இந்த நிலைக்கு மனைவி வாரா. எப்படா இவன் கலருவான், எப்படா படுக்கையிலிருந்து ஒதுங்குவான், வேறு எங்கடா எங்கேயாவது போவான், நான் எப்ப நிம்மதியா படுக்கலாம் என்று ஒவ்வொரு மனைவியும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்ப கணவன் குர்ஆன் சொல்லிவிட்டது, எனவே படுக்கையிலிருந்து பிரிந்து கொள் என்று கட்டளையை போட்டவுடன் அதை சந்தோஷமாக அந்த மனைவி ஏற்றுக்கொள்கிறாள். அப்ப இணக்கம் வருமா? 2 பேருக்கு மத்தியில் அன்பு கூடுமா? ஆனா அல்லாஹ் எதற்காக இந்த சட்டத்தை சொல்கிறான்? அன்பு கூட வேண்டும், மன கசப்பு இல்லாமலாக வேண்டும் என்பதற்கு சொல்லப்பட்ட ஒரு வழிகாட்டுதல். அது தப்பான முறையிலே மிஸ்யூஸ் பண்ணப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று நாம் சிந்தித்தால், அல்லாஹ் ஒரு அற்புதமான செய்தியை சொல்றான். ஒரு கணவன் மனைவி உறவு என்பது அது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு நாள் கூட, இன்னைக்கு நான் திருமணம் முடிக்கிறேனா, திருமணம் முடித்த நாள் முதல் எந்த நாட்களிலெல்லாம் நான் வீட்டிலே மனைவியோடு தங்குகிறேனோ, நான் வீட்டிலே தங்குகிற ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனைவியும் நானும் பிரிந்து உறங்கவே இல்லை. அவ வேறு, நான் வேறு இடம் என்று படுத்ததே கிடையாது, உறங்கியதே கிடையாது. திருமணம் முடிச்சு 4 வருஷம் ஒன்னாதான் படுக்கிறோம். திருமணம் முடிச்சு 10 ஆண்டு காலம் எங்க 2 பேருக்கு மத்தியில பிளவு வந்ததே இல்லை. திருமணம் முடிச்சு 5 புள்ளை இருக்குது, 10 புள்ளை இருக்குது. நாங்க திருமண வாழ்க்கையில ஒரு நாள் கூட படுக்கையிலே அவரை விட்டு நானோ, என்னை விட்டு அவளோ பிரிந்து தனித்து படுத்ததே இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் என் கணவனை நேசிக்கிறேன், அந்த அளவுக்கு நான் என் மனைவியை நேசிக்கிறேன், காதலிக்கிறேன். அவளை காணாமல் எனக்கு தூக்கம் வராது, அவரை பார்க்காமல் என் விழிகள் மூடாது என்கிற நிலை எந்த கணவன் மனைவிக்கு இருவருக்கு இடையிலே நிலவுகிறதோ, அந்த உணர்வு நீடிக்கிறதோ, அந்த அன்பு இருக்கிறதோ, அந்த கணவன் மனைவிக்குத்தான் அல்லாஹ்வின் இந்த உபதேசம் பயனளிக்கும். எந்த உபதேசம்? மனைவி தப்பு செஞ்சா அவளை திருத்துவதற்காக படுக்கையை விட்டு தள்ளிப்போ என்று அல்லாஹ் சொல்கிறானே வழிமுறை, அது எப்ப யூஸ் ஆகும் என்றால், இப்படி யார் அந்நியோன்யமாக அன்பு செலுத்தி வாழ்ந்தார்களோ அந்த நேரத்தில் மனைவியை நீ தள்ளிப்படி என்று சொல்கிற போது அந்த மனைவி சிந்திப்பாள். 5 வருஷமா, 10 வருஷமா, 15 வருஷமா என்னை விட்டு ஒரு நொடி கூட தள்ளி உறங்காத மனிதர் கணவர் என்னை வெறுக்கிறாரு, என்னை ஒதுக்குறாரு, நான் இல்லாம படுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு, ஒரு முடிவை எடுத்துட்டாரு என்று சொன்னால் அடுத்த ஸ்டெப் பயங்கரமாயிருக்கும். அவரை பிரிய வேண்டி வந்துவிடும், நிரந்தரமாக இழக்க வேண்டி வந்து விடுமோ என்று அந்த மனைவி உள்ளத்திலே அசை போடுகிற போது தன் தவறுகளை உணர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் அன்பு கணவரே என்று அவள் வழிக்கு வந்து விடுவார். இது இந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி. அப்ப இதை அல்லாஹ் தஆலா ஒரு வழிமுறையாக எங்களுக்கு காட்டி தருகிறான். உபதேசம் செய்யுங்க, படுக்கையை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு நீங்கள் சொல்வதை கேட்காவிட்டால் அவர்களுக்கு நீங்க அடியுங்க என்று அல்லாஹ் சொல்றான். 3வது அடியுங்க என்று சொன்னா ஏதோ ஆட்ட மாட்ட அடிப்பது போன்று பெல்ட்டை உருவி கண்ணா பின்னா என்று தொலைப்பது அல்ல அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அடிப்பது என்று சொன்னால் ஃபலுரிபு உன்னல் அர்பன் கைர முபர்ரிஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அடிப்பது என்று சொன்னா உன்னுடைய மனைவிக்கு காயம் ஏற்படாத வண்ணம் அவளுக்கு அடிங்க, லேசா அடிங்க. உங்களுடைய அதிருப்தியை வெளிக்காட்ட விதமா ஒரு ரியாக்ஷனை காட்டுங்க, அவ்வளவுதான். மனைவியின் மீது ஒரு கண்டிப்பான வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டோம். மனைவியை
தகாத விதத்திலே ஏசி இருக்க மாட்டோம். மனைவியை கோபப்பட்டு ஒரு விரலினால் ஒரு அடி கூட அடித்திருக்க மாட்டோம். அப்படியான ஒரு கணவன் ஒரு தட்டு தட்டுறான், ஒரு 3 தட்டு முதுகில தட்டுறான் என்று சொன்னால் அந்த தட்டு அந்த மனைவியின் உள்ளத்தை அப்படியே உறுத்தும். என்னோட ஏசாதவர், எனக்கு பேசாதவர், என்னை திட்டாதவர், என் உடம்பிலே கையை வைக்காதவர் கையை வைக்கிற நிலைக்கு வந்து விட்டார் என்றால் தப்பு என் மீதுதான் என்று அவன் சிந்திப்பா. அது அவளை திருத்தும். அப்ப காயம் படாத விதத்தில் அடிங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். அதுவும் சரிப்படவில்லையா, கணவன் தரப்பில் இருந்து ஒரு ஆள், மனைவி தரப்பில் இருந்து இன்னொரு ஆள், மூத்தவர்களை வைத்து சமரசம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான். இந்த எந்த ஒரு இஷ்டப்பும் வழிமுறையும் சாத்தியப்படாத போது நீங்கள் விவாகரத்தின் பால் செல்லுங்கள் என்பது திருமறை குர்ஆன் எங்களுக்கு காட்டித்தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்ப இந்த செய்தியெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கையின் போது ஒரு கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்திகள். இது முதலாவது அம்சம். இரண்டாவது, இந்த வழிமுறைகளை தாண்டி ஒரு பெண் விவாகரத்து செய்யப்படுகிறாள் அல்லது ஒரு பெண்ணுடைய கணவன் மரணித்து அவள் விதவையாக மாறிவிடுகிறாள். இப்படி விவாகரத்து செய்யப்பட்டாலோ அல்லது விதவையாக ஒரு பெண் மாறிவிட்டாலோ அவளுடைய நிலை இந்த சமுதாயத்திலே இன்று எப்படி இருக்கிறது? இதுதான் இன்றைய சமூக பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று இந்த நாட்டிலே, உலகத்தையெல்லாம் விட்டுவிடுங்கள், இலங்கை நாட்டிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதவைகள் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். சிறுவர் அபிவிருத்தி மகளிர் மேம்பாட்டு அமைச்சு உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின்படி மேல் மாகாணம், இந்த கொழும்பு மேல் மாகாணத்தில் மாத்திரம் 1,30,018 விதவைகள் இருக்கிறார்கள். மத்திய மாகாணத்தில் 65,880 விதவைகள் இருக்கிறார்கள். ஊவா மாகாணத்தில் 35,531 விதவைகள் இருக்கிறார்கள். சப்ரகமு மாகாணத்தில் 45,989, தென் மாகாணத்தில் 58,221, வடமேல் மாகாணத்தில் 74,005, வட மத்திய மாகாணத்தில் 36,539, வடகிழக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 90,000 விதவைகள். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த அமைச்சு வெளியிடுகிறது உத்தியோகபூர்வ அறிக்கையின்படி இலங்கையிலே இன்றைய தினம் வரைக்கும் கணிக்கப்பட்ட விதவைகளின் எண்ணிக்கை 5,36,000 மேல் என்று சொல்கிறது. எத்தனை விதவைகள்? 5,36,000 மேற்பட்ட விதவைகள் அரசாங்க புள்ளி விவரப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். புள்ளி விவரத்தை தாண்டி பதிவு செய்யாமல் பல லட்சம் விடப்பட்டிருக்கலாம். இது போக இலங்கையின் ஜனத்தொகையில ஆண்களின் எண்ணிக்கையை விட 4 லட்சம் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்த இலங்கையிலையும் ஆண்களுடைய எண்ணிக்கையையும் பெண்களுடைய எண்ணிக்கையை நீங்க கவுண்ட் பண்ணினால் எண்ணினால் ஆண்களை விட 4 லட்சம் பெண்கள் இலங்கையிலே அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம், ஒரு 10 லட்சம், 12 லட்சம் பெண்கள் கணவன் இல்லாமல் வாழ்கிறார்கள். இதுதான் சாராம்சம். ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இலங்கையில் என்ன நிலைமை? அவர்களுக்கு வாழ்க்கை துணைவன் கிடையாது, அவர்களுக்கு கணவன்மார் கிடையாது. அவர்களுக்கு கணவன் இல்லை என்று சொன்னால் ஒரு விதவையினுடைய நிலை என்னவாகும்? ஒரு விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணுடைய நிலை இந்த சமுதாயத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது? இன்னைக்கு பார்க்கிறோம், சமுதாயத்தில் எத்தனையோ ஊர்களில், எத்தனையோ பகுதிகளில் ஒழுக்கக்கேடுகள், விபச்சாரங்கள், கள்ள தொடர்புகள்
அந்நியவர்களோடு முஸ்லிம் பெண்மணிகள் வீட்டை விட்டு ஓடி போகின்ற அந்த தரங்கட்ட செயற்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறதா இல்லையா? எந்த ஏரியா எந்த ஊரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே வெட்கித்து நாணி தலை குனிகிற அளவுக்கு இதெல்லாம் ஒரு முஸ்லிம் சொசைட்டியா? இதெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி ஒரு ஈமானிய சமுதாயமா என்று துப்புகின்ற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலை இழிநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. விபச்சாரத்தின்பால் நம்முடைய முஸ்லிம் பெண்மணிகள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அவ என்ன செய்வா? 10 லட்சம் பெண்மணிகளுக்கு வாழ்க்கை துணைவர்கள் இல்லாத நிலை ஏற்படுகிற போது அதனால் ஏற்படுகிற விபரீதம் என்ன? அவர்களுக்கு உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு ஆசைகள் இல்லையா? அவர்களுக்கு கனவுகள் இல்லையா? அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்று அற்புதமாக வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை எதிர்பார்ப்பு இல்லையா? அதெல்லாம் கிடைக்குதா? இந்த 10 லட்சம் பெண்மணிகளுக்கு இந்த தீர்வு கிடைக்கிறதா இந்த நாட்டில்? இல்லை. அந்த பெண்கள் என்ன செய்வார்கள்? எதை நோக்கி நகருவார்கள்? தன்னுடைய உணர்வுக்கான ஒரு வாய்க்காலை தேடுவார்கள். அது ஒன்று விபச்சாரமாயிருக்கும், அல்லது கள்ள தொடர்புகளாயிருக்கும், அல்லது கொள்கையே வேண்டாமப்பா மார்க்கமே வேண்டாமப்பா என்று காலில் போட்டு கொள்கையை மிதித்து விட்டு எவனோடோ ஓடி போகக்கூடிய ஒரு சீரழிந்த கலாச்சார சீர்கட்டை உருவாக்குகின்ற செயலாயிருக்கும். அதை நாங்கள் இதை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். இதில் கணிசமான விதவைகள், விவாகரத்து பெற்ற பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒன்று. அடுத்த பக்கம் என்ன? ஒரு விதவை பெண் இருக்கிறாண்டா, அதுவும் ஒரு பிள்ளையோடு, கை குழந்தையோடு, 2 பிள்ளைகளோடு ஒரு விதவை பெண், விவாகரத்து செய்யப்பட்ட பெண் ஒரு வீட்டில் இருக்கிறாள் என்றால் அந்த பெற்றோருக்கு அது சுமையா மாறுது. மகளை கரையேற்றுவதே பெரிய பாடு. எப்படியோ படாத பாடுபட்டு மார்க்கத்துக்கு முரணாக சீதனத்தை எல்லாம் அப்படியே சுருட்டி வட்டியில விழுந்து கொடுத்து கல்யாணத்தை கட்டி வைக்கிறோம். கணவன் பொட்டுண்டு போறான் அல்லது விவாகரத்து செய்து விடுகிறான். அதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்ன? அந்த பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள். இதுக்கு பின்னாடியும் என்னுடைய மகளை கண்காணிக்கக்கூடிய, அவளை பாதுகாக்கக்கூடிய அந்த திராணி, அந்த ஆற்றல் என் உடம்புல இல்லப்பா, அல்லாஹ் வெச்ச போக்கில் வாழ்க்கை போகட்டும் என்று விரக்தியின் விளிம்புக்கு சென்று விடுகிறார்கள், அல்லது தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த நிலை சமுதாயத்தில் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப வீட்டில் பெற்றோர்களும் தன்னை கண்காணிக்கிறார்கள் இல்லை, தனக்குண்டான பாதுகாப்பை வழங்குகிறார்கள் இல்லை. அது அவர்களுக்கு கஷ்டமாக, சிரமமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை ஒரு பெண்மணி உணர்கிற போது, ஒரு விதவையோ விவாகரத்து பெற்ற பெண்ணோ தன் பெற்றோர்கள் படுகிற அந்த படாத பாட்டை கண்கூடாக காண்கிற போது ஒரு முடிவுக்கு வாரா, ஒன்று நம்ம பிள்ளைகளோடு நம்ம தற்கொலை செஞ்சு செத்து போயிடுவோம். வவுனியாவில் ஒரு இந்து பெண்மணி அப்படிதான் செத்து போனாள். தன்னுடைய பச்சிலம் 3 குழந்தைகளை அப்படியே பாலும் கிணத்தில் தள்ளிவிட்டு அவளும் குதித்தாளே. என்ன காரணம்? வறுமை. தன்னுடைய வயிற்று பசியை போக்க வேண்டும், 3 குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்தை தேட வேண்டும். அதற்கு பெற்றோர்களிடம் இருந்து உரிய அந்த கண்காணிப்பு, அந்த அரவணைப்பு இல்லை. அவள் வாழுகிற சமுதாய கட்டமைப்பும் அதற்குண்டான ஏற்பாட்டை செய்யவில்லை. கை கழுவி விடுகிறார்கள். இறுதியில் அந்த பெண்மணி எடுத்த முடிவு என்ன? செத்து போயிருவோம். நான் செத்து போனா என் பெற்றோருக்கு நிம்மதி, நான் செத்து போனா இந்த சமுதாயத்துக்கு நிம்மதி, நான் செத்து போனா இந்த பிள்ளைகள் வளர்ந்து என்னை போன்று கஷ்டப்படாமல் இருப்பார்கள் என்று நினைத்து மரணம்தான் முடிவு என்று போனாலே. அவன் மட்டும்தான் போனாவா? இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த முடிவை நோக்கி ஈமானிய பெண்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம். அடுத்த புறம் ஏற்கனவே சொன்ன ஒழுக்கக்கேடு, அல்லது ஒரு பெண்மணி விதவை பெண், விவாகரத்து பெற்ற பெண் எடுக்கிற முடிவு என்ன? நாம ஏன் பாரமா இருப்பானே, நாம ஏன் சுமையா இருப்பானே, நம்ம வெளிநாடுக்கு போவோம்,
மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போவோம், அங்கு சென்று உழைப்போம் என்று வெளிநாடுதான் கதை என்று நினைத்து வெளிநாட்டுக்கு கரையேறுகிறார்கள், கப்பல் ஏறுகிறார்கள். அங்கு போனா அங்க இருக்கிற அரபிகள் எல்லாம் ஈமான்ல உச்சகட்டத்தில் இருக்கிற அரபிகளா? பெயர் தான் அரபி, பெயர் தான் சவுதி அரேபியா, பெயர் தான் குவைத்து, பெயர் தான் கட்டாரு. அங்க இருக்கிற அரபிகளுடைய மனோநிலை என்ன? பணிப்பெண்கள் என்றால் அடிமை பெண் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தன்னுடைய வீட்டுக்கு சேவகம் செய்வதற்கு, பாத்திரங்களை கழுவுவதற்கு, ஆடைகளை துவைப்பதற்கு ஒரு பெண்மணி இலங்கையில் இருந்து வருகிறாள் என்றால் அவள் தன் இச்சையை தீர்ப்பதற்கும் தான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சவுதி அரேபிய தூதரவாலயத்தில் 100 பெண்கள் இலங்கைக்கு திரும்பினார்கள். குவைத்திலிருந்து 100 பெண்கள் திரும்பினார்கள், 50 பெண்கள் திரும்பினார்கள், 400 பெண்கள் இன்றும் இருக்கிறார்களாம். கேள்விப்படுகிறோமா இல்லையா? தகவல் கிடைக்கிறதா இல்லையா? திரும்புவது மட்டுமில்ல, கற்பை இழந்து விட்டு வருகிறார்கள். சமுதாயத்திற்கு, பெற்றோர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டுக்கு சென்ற பெண்மணிகள், விதவைகள், விவாகரத்து பெற்றவர்கள் எல்லாம் பணத்தையும் இழந்து, மானத்தையும் இழந்து, கற்பையும் இழந்து, உடல் சித்திரவதைகளுக்கும் உள்ளாகி அவர்கள் வீடுகளுக்கு, நாடுகளுக்கு திரும்பி ஒன்றுமே இல்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அடுத்த கட்டம் அதை விட பயங்கரம். யாருமே இல்லை, இந்த பொம்பளையை பார்ப்பதற்கு யாருமே இல்லை, செலவழிப்பதற்கு யாருமே இல்லை, 2 பிள்ளைகளோடு சிரமப்படுகிறார் என்பதை சமுதாயத்தில் உள்ள 4 காமுகர்கள் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. என்ன நிலை? பார்க்கிறான், 4 பேர் பார்க்கிறான். இந்த பொம்பளை எல்லா இடத்துக்கும் தனியா போறா, தனியா தான் வாரா, சின்ன புள்ள தான் இருக்குது, உம்மா பாப்பா கூட வயோதிபர்களா இருக்கிறாங்க, அவருக்கு உதவி தேவைப்படுகிறது, பொருளாதார தேவை அவருக்கு இருக்கிறது. அந்த வறுமையை, ஏழ்மையை பயன்படுத்தி அந்த பெண்களுக்கு நாங்கள் உதவுகிறோம் என்ற போர்வையிலே சென்று ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறான், அதனால 10,000 கையில் வைக்கிறான், சில வீட்டு பொருட்களை, சாமான்களை வாங்கி கொடுக்கிறான். ஒரு வாரம் கழிந்து விட்டால் என்னோட வருகிறாயா என்று பச்சையாக கேட்கிறான். நம்ம ஜமாத்துக்கு வருகிறது, குடும்ப சரியா தீர்ப்பாயத்திற்கு இது போன்ற வழக்குகள் எத்தனை வந்திருக்கின்றன. விதவைகள், விவாகரத்து பெற்று தன்னந்தனியாக வாழக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒரு திருவியில் ஓட்டுறான், அந்த திருவியில தான் நான் வந்து போகிறேன், ஆனால் அவன் என்னுடைய தனிமையை தப்பாக பயன்படுத்துகிறான். இரவு 12 மணி 1 மணிக்கு எல்லாம் என் கோலுக்கு மிஸ் கால் ரிங் பண்ணி என்னோடு பேச நினைக்கிறான், தப்பான விதத்தில் என்னை அணுகுகிறான், எனக்கு தீர்வை சொல்லுங்கள் என்று. இந்த நோன்புக்கு முன்னாடி ஒரு பொம்பளை வந்தா, கையில் குழந்தையோடு, பச்சிலம் குழந்தையோடு கைத்தாங்களாக ஆபீஸிலே வந்து அழுது கொண்டு முறைப்பாடு செய்கிறாள் என்றால் இது ஒன்றல்ல, இது போன்ற 1000 சம்பவங்கள் நாளாந்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சமூகவியலாளர்கள், உளவியலாளர்கள் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய உளரீதியான பாதிப்புகளை பட்டியல் போடுகிறார்கள். கிட்டத்தட்ட 10 விதமான பாதிப்புகளை ஒரு விதவை பெண், ஒரு விவாகரத்து பெற்ற பெண் சந்திக்கிறாள். அதுல ஒண்ணு சொல்றாங்க, ஒரு பெண் விதவையோ விவாகரத்து பெற்றவளோ தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கொண்டே இருக்கிறாள். கணவனோடு வாழ்ந்த வாழ்க்கை, அதன் பசுமையான அந்த கனப்பொழுதுகள், அந்த சௌந்தரியத்தை, அந்த இன்பத்தை அவளால் மறக்க முடியவில்லை. அந்த கடந்த கால வாழ்க்கையின் அந்த சோக பக்கங்களை, இன்ப பக்கங்களை மறக்க முடியாமல் அதே நினைப்பிலேயே அவள் உழண்டு கொண்டிருக்கிறாள். இது ஒரு மனவியாதி, இது ஒரு உள பாதிப்பு, இதை சொல்கிறார்கள். அதே போன்று எதிர்காலம் பற்றிய அச்சநிலை, இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ, என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி ஆகுமோ, 4 பொம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, இவங்களுடைய எதிர்காலம், இவங்களை எப்படி வளர்ப்பேன், எப்படி ஆளாக்குவேன் என்ற அந்த கற்பனை, எதிர்காலம் பற்றிய அச்சம், அதை நினைச்சு 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 உள்ளம் புண்பட்டு அவள் மனநோயாளியாக மாறுகிறாள். அதே போன்று தன்னம்பிக்கை இழக்கிறது. என்னால செய்ய முடியும்,
என்னால் சாதிக்க முடியும் என்பதை முற்றாக நம்பிக்கை இழந்து விடுகிறாள். தன்னை பற்றி குறைத்து மதிப்பிடுகிற ஒரு நோய் ஏற்படும். என்னால் இயலாது, என்னால் சாதிக்க முடியாது, நான் எதுக்குமே லாயக்கு கட்டவ, சமுதாயத்தில் எனக்கு எந்த மதிப்புமே இல்லை, என்னை யாருமே கண்டுகொள்கிறார்கள் இல்லை என்ற ஒரு தன்னை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு உளநோய்க்கு அவள் உள்ளாகிறாள். இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு விதவைக்கு, ஒரு விவாகரத்து பெற்ற பெண்ணுக்கு அடிக்கடி அடிக்கடி வருகிற போது அடுத்த வியாதி என்ன? அவள் தூக்கத்தை இழக்கிறாள், ஒழுங்கா தூங்க முடியாது. அடுத்தவர்கள் எல்லாம், அவள் வயதை ஒத்தவர்கள் எல்லாம் நன்றாக குடும்பத்தோடு வாழுகிற போது எனக்கு ஏனப்பா இப்படி ஒரு கைசேதமான வாழ்க்கை என்பதை நினைக்கின்ற போது அவள் தூக்கத்தை மறக்கிறாள். அங்கிட்டு புரள்றா, இங்கிட்டு புரள்றா, முடியவில்லை. கண்களை மூடினாலும் தூக்கம் வருவது கிடையாது. தூக்கமின்மை என்கிற நோய்க்கு உள்ளாகிறாள். அதே போன்று எரிச்சல் படுகிறார். இதெல்லாம் சொல்றாங்க உளவியலாளர்கள். ஒரு விதவை பெண் எரிச்சல் அடைகிறாள். வீட்டில் அடிக்கடி அவளுக்கு கோபம் வரும், திடீர் திடீர் என்று கோபங்கள் வரும். அதே போன்று இந்த எண்ணத்திலேயே உழல்கிற போது அவள் வாழ்க்கையில் உணர்ச்சியற்ற ஒரு ஜடமாக அவள் மாறுகிறாள். கடைசியில உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், விஞ்ஞான ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் எந்த ஒரு ஆய்வுக்குட்படுத்தினாலும் சிக்காத விதத்தில் 2 நோய்களுக்கு அவள் உள்ளாகிறாள். ஒன்று, அவளுக்கு கடுமையான தலைவலி ஏற்படும். அடுத்தது, அவளுக்கு முதுகு வலி ஏற்படும். இந்த 10 பாதிப்புகளும் எதனுடைய விளைவு என்றால், விதவைகள், விவாகரத்து பெண்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய உளரீதியான பாதிப்புகள் என்று உளவியலாளர்கள் பட்டியல் போடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், சமுதாயத்தில் இப்படியான ஒரு கணிசமான பாதிப்புக்கு உள்ளான ஒரு பிரிவினர் தான் இந்த விதவைகள், விவாகரத்து பெற்ற பெண்கள். 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு என்ன தீர்வு சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இதை பற்றி யார் சிந்திக்கிறார்? இப்படியான பாதிக்கப்பட்ட பெண்கள் லட்சக்கணக்கிலே குவிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன தீர்வு? அவருடைய ஒழுக்க வாழ்வுக்கு என்ன உத்தரவாதம்? அவர்களின் குடும்ப வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம்? அவர்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு என்ன உத்தரவாதம்? இந்த சமுதாயத்தினுடைய ஜமாத்துக்கள், அமைப்புகள், சங்கங்கள், இயக்கங்கள், ஊர் பள்ளிவாயல்கள் இந்த விதவைகளுக்காக, விவாகரத்து பெற்ற பெண்களுக்காக, நல்வாழ்வுக்காக, மறுவாழ்வுக்காக போட்டிருக்கிற திட்டங்கள் என்ன என்று சிந்தித்தால், இது குறித்து எந்த சமூக உணர்வுமற்றவர்களாக இந்த எல்லா அமைப்புகளும் இருப்பதை பார்க்கிறோம். சமூகத்தில் ஆங்காங்கே ஒரு சில அமைப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வேலைகளை கையில் எடுத்திருக்கிறார்களே தவிர, அது 1% தான். 99% மக்கள் இந்த பிரிவினரை அலட்டிக் கொள்வது இல்லை, இந்த பிரிவினர்களை பற்றி சிந்திப்பது இல்லை. அவர்களும் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் என்பதை இந்த சமுதாயம் மறந்துவிட்டது. எனவே தான் அவர்களை கவனிக்கப்படாதவர்கள் என்ற பட்டியலில் சேர்த்து நாங்கள் பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இது போன்ற விவாகரத்து பெற்ற பெண்களை, விதவைகளை பொறுத்தவரைக்கும் பிற மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்து மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்து மதத்தை பொறுத்த மட்டில், இந்து மதத்தில் ஒரு கணவனை ஒரு பெண் இழந்து விட்டால் அவள் மொட்டை அடிக்க வேண்டும், அவள் உடன்கட்டை ஏற வேண்டும். கணவனை கொளுத்துகிற அந்த இடத்திலே வைத்து அவளும் உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும். இது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். கிறிஸ்தவ மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், லேவியராகமம் 21வது அத்தியாயம் 13 முதல் 15 வரையான வசனங்கள், அந்த பைபிள் வசனங்கள் நீங்க படிச்சு பாருங்க. கன்னிகையாயிருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். யாரை விவாகம் பண்ண வேண்டும்? ஒரு கன்னி பெண்ணை தான் விவாகம் பண்ண வேண்டும். விதவையானாலும், தள்ளப்பட்டவளையானாலும், கற்பு குலைந்தவளையானாலும், வேசியையானாலும் விவாகம் பண்ணாமல்
தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண கடவன். இது பைபிள் சொல்கிறது. அவ பைபிள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? கிறிஸ்தவ குருக்கள், கிறிஸ்தவ மதத்தை போதிக்கக்கூடிய அந்த மார்க்க போதகர்களுக்குரிய சட்டமே என்னவென்றால், அவர்கள் விதவைகளை திருமணம் செய்யக்கூடாது. அவர்கள் விவாகரத்து பண்ணப்பட்ட பெண்களை திருமணம் செய்யவே கூடாது. கன்னி பெண்களை மட்டும்தான் அவர்கள் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு வேத கிரந்தம் சொல்லுகிறது என்றால், அந்த வேதம் விதவைகளையும் விவாகரத்து பெற்ற பெண்களையும் சமுதாயத்தில் குப்பை மேட்டிலே வீசியிருக்கிறதா இல்லையா? இதை பார்க்கிறோம். இது போன்று அரபு சமுதாயத்திலே காணப்பட்ட இந்த ஏகத்துவ கொள்கை வருவதற்கு முன்னால் ஜாஹிலிய சமுதாயம் என்று சொல்கிறோமே, அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட ஒரு மரபை அல்லாஹ் திருமறை குர்ஆனின் சூரா நிசாவின் 22வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அது என்ன செய்தி? வலா தங்கிகு மா நகன ஆபாவுக்கும் மின் நிசா, உங்கள் பெற்றோர்கள் வாப்பாமார் அவர்களுடைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய பெற்றோர் வாப்பாட பொம்புலைய மனைவிய நீங்க திருமணம் முடிக்காதீங்கன்னு அல்லாஹ் யாருக்கு சொல்றான்? அந்த வாப்பாட மகனுக்கு சொல்றான். ஜாஹிலிய காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை என்னவென்றால், ஒரு ஆண் 2 திருமணங்கள் முடித்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மூத்த மனைவிக்கு ஒரு ஆம்பளை புள்ள, 2வது மனைவியும் அந்த தகப்பனுக்கு வந்து விட்டால், அந்த தகப்பன் எப்பொழுது மரணித்து விடுகிறானோ மூத்த மனைவியின் அந்த மகன் 2வது வாப்பாட மனைவியை திருமணம் செய்து கொள்வான். இது ஜாஹிலிய காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை. அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். இன்னஹு கான ஃபாயிஷா, அது மானக்கேடானது, வமக்தன் அதிக வெறுப்புக்குரியது, வசாசபீலா ஒரு கெட்ட செயல், இதை விட்டு விடுங்க என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப இதுதான் இஸ்லாம் அல்லாத இந்து கிறிஸ்தவ யூத ஜாஹிலிய சமுதாயத்தினுடைய நடைமுறை. அந்த சமுதாய கட்டமைப்புல விதவைகளுக்கு மறுவாழ்வு இல்லை, விவாகரத்து பெற்ற பெண்களுக்கு மறுவாழ்வு இல்லை. அவர்களை மனித பிறவியாக அந்த சமுதாயம், அந்த மார்க்கங்கள் கணக்கெடுக்கவில்லை. இஸ்லாம் இவர்கள் குறித்து என்ன சொல்கிறது? இந்த சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமான இந்த விதவைகளும் விவாகரத்து பெற்ற பெண்களை குறித்து இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டல் என்ன என்று நாம் சிந்தித்தால் நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். உலகமே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இஸ்லாம் அற்புதமான ஒரு கண்ணியத்தை அந்த பிரிவினர்களுக்கு வழங்கியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது இஸ்லாம் சொல்லுகிற கட்டளை என்ன? விவாகரத்து செய்யப்பட்ட அல்லது விதவையான பெண்களை அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு ஒரு விவாகரத்து டிவோர்ஸ் நடக்கிறதா, டிவோர்ஸ் நடந்தவுடன் அந்த டிவோர்ஸ் செய்த விவாகரத்து செய்த அந்த கணவனிடம் இருந்து ஒரு தொகை பணத்தை அந்த சமுதாயம் அந்த பெண்ணுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு உலகத்தில் கூட ஜீவனாம்சம் என்று ஒரு தொகை இருக்கிறது. அது எவ்வளவு கொடுக்கிறான்? ஏமாத்து கண் துடைப்புக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் என்று கண் துடைப்புக்கு ஜீவனாம்சம் என்று கொடுக்கிறான். அது பெண்ணுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அக்கிரமம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லா ஜுனாக அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிஸா மாலம் தமஸ்ஸூகுன்ன அவ் தஃப்ரிலூ லஹுன்ன ஃபரீலா. நீங்கள் திருமணம் செய்து மகரை தீர்மானிக்காமல் உங்கள் மனைவியோடு உடல் உறவில் ஈடுபடாமல் உங்கள் பெண் மனைவியை விவாகரத்து செய்வது உங்களுக்கு குற்றம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான். ஒருத்தன் கல்யாணம் முடிச்சிட்டான், மனைவியோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவில்லை, மகரை கூட நிர்ணயிக்கவில்லை, ஆனால் டிவோர்ஸ் பண்ண விரும்புகிறான், டிவோர்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, அது குற்றம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வமத்தியூ உன்ன அலல் மூசி கதருகு வாலல் முக்குதிரி கதருகு பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முஹ்சினீன். அல்லாஹ் என்ன சட்டத்தை சொல்றான்? நீங்க அவ்வாறு டிவோர்ஸ் பண்ணினால் வசதி உள்ளவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்பவும், வசதி இல்லாதவர்கள் தங்களுடைய அந்த இல்லாத வசதிக்கேற்பவும்
அழகான முறையில் நியாயமான முறையில் அந்த பெண்களுக்கு சேர வேண்டிய தொகையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். நல்லவர்கள் மீது இது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹக்கன் அலல் முஹ்சினீன், நல்லவர்கள் மீது இதை செய்வது கடமை. அல்லாஹ் கடமையாக்குறான். எதை? நீ டிவோர்ஸ் பண்ணினால் அந்த விவாகரத்து செய்த பெண்ணுக்கு அவள் வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு, போதுமான அளவுக்கு ஒரு பெருந்தொகையை அந்த ஆண்கள் ஜீவனாம்சமாக கொடுக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய முதலாவது வழிகாட்டுதல். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது விவாகரத்து பெற்ற திருமணம் முடித்த அத்தனை பெண்களுக்கும் உரிய சட்டம் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு செய்தியில சொல்லி காட்டுறாங்க. சூரா தலாக்கினுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுகன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக்க, உங்கள் மனைவியருக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்குந்துன்ன துரிதினல் ஹயாத்த துன்யா வ ஜீனத்தஹா, நீங்கள் உலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினால், ஃபதஆலைன, நீங்கள் இதோ வாருங்கள் என்னிடம், உமத்தி குன்ன வ உஸர்ரி குன்ன சராகன் ஜமீலா, உங்களுக்கு தேவையான தொகையை தந்து உங்களை அழகான முறையில் விடுவித்து விவாகரத்து செய்து விடுகிறேன் என்று நபியே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சட்டம் போடுகிறான். ரசூலாட மனைவிமார்கள் ஒரு கட்டத்தில் வாழ்க்கைக்கான அந்த அன்றாட தொகை போதாது என்று ஒரு கோஷத்தை வச்சாங்க. அல்லாஹ் சொன்னா, நபியே உங்களோட வைஃப் மாரை கூப்பிட்டு சொல்லுங்க, எனக்கு நீங்க கேட்கிற அளவுக்கு எல்லாம் பொருளாதார வசதி செஞ்சு தர முடியாது, அதற்குரிய கெப்பாசிட்டி என்கிட்ட இல்லை, உங்களுக்கு உலகம்தான் வேணுமா, அற்புதமான ஒரு வழி இருக்கிறது, வாங்க ஒரு தொகையை பெற்றுக்கொள்ளுங்க, அப்படியே அல்லாத காவல் விவாகரத்து பண்ணி போய்விடுங்கள் என்று சொல்லுமாறு அல்லாஹ் சொல்லுகிறான். அவ இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? யாரு டிவோர்ஸ் பண்ணாலும் அவர்கள் ஒரு தொகையை அந்த பெண்களுக்கு கொடுத்தாக வேண்டும். ஏண்டா அவட கற்பை நீங்க எடுத்திருக்கிறீங்க, அவருடைய இளமையை நீங்க பறிச்சிருக்கிறீங்க, அவருடைய வாழ்க்கையின் வசந்தத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் ஈடு கொடுத்தாக வேண்டும். அதை ஒரு வழிமுறையாக அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், விதவைகளுக்கும் விவாகரத்து பெற்று கணவனை இழந்து வாழுகிற பெண்களுக்கும் நீங்கள் மறுமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யாருடைய கடமை? ஒரு சொசைட்டியோட கடமை, ஒரு ஜமாத்திட கடமை, ஒரு அமைப்புட கடமை, ஒரு ஊரு பள்ளிவாசல்ட கடமை என்ன? விதவைகள் எங்க ஊர்ல இருக்கிறாங்களா, பட்டியல் எடுக்க வேண்டும். நீங்க எத்தனை பள்ளியில பட்டியல் இருக்கிறது? இந்த மாளிகாவத்த ஏரியாவில் எத்தனை விதவை பொம்பளை இருக்கிறாங்க, எத்தனை விவாகரத்து பெற்ற பெண்கள் இருக்கிறார்கள், இந்த கொழும்புல எத்தனை விதவை இருக்கிறா என்று எத்தனை பள்ளி வாயல்களில் பட்டியல் இருக்கிறது. ஏன்னா அதை பற்றி அலட்டிக் கொள்வது இல்லை, அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்க திருமணம் செய்து வையுங்கள். வாங்கிகுல் அயாமா மின்கும், உங்களிலே கணவன் இல்லாமல் யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், உங்களில் உள்ள நல்லடியார்களான ஆண் அடிமைகளுக்கும் பெண் அடிமைகளுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். இயக்கூனு ஃபுகரா யூனிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய அருளினால் அவர்களை திருப்தி அடைய வைப்பான், போதுமான ஒரு நிலைக்கு உள்ளாக்குவான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஜமாத்தினுடைய அடிப்படையான ஒரு சமூக கடமைகளில் ஒன்று எது? விதவைகளை விவாகரத்து பெற்ற பெண்களின் பட்டியல்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கான வாழ்க்கை துணைவர்களை தேடிக் கொடுப்பது, அவர்களுக்குண்டான மறுமணத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பது ஒரு சமூகத்தின் கடமை, ஒரு ஜமாத்திட கடமை என்று அல்லாஹ்வுடைய வேதம் இங்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே இப்படி சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அல் அஜ்மு அகக்குபி நஃப்ஸிகா மின் வலியிகா. அடுத்து சொல்றாங்க, ஒரு விதவை பெண்ணானவள் தன்னுடைய வலி பொறுப்பாளரை விட தன்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுப்பதற்கு அவள் தான் மிக ஏற்றமானவள். நான் ஒரு திருமணம் முடிக்கணுமா இருந்தா
யாரை முடிப்பது யாரை முடிக்காம விடுவது என்ற முடிவை எடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குதா? அந்த பொம்பளை புள்ளையோட வாப்பாக்கு இல்ல. அந்த விதவையாக விவாகரத்து பெற்ற நிலையில் இருக்கிற அந்த பெண் பிள்ளைக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த செய்தி எதை சொல்லுது? விதவைகள் விவாகரத்து பெற்ற பெண்கள் மறுமணம் செய்யலாம், செய்ய வேண்டும், செய்து கொடுக்க வேண்டும் சமுதாயம் என்று இஸ்லாம் கட்டளை போடுவதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த விதவைகளுக்கும் இந்த விவாகரத்து பெற்ற பெண்களுக்கும் வாழ்க்கை கொடுப்பதற்காக ஒருவன் பாடுபடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு கொடுக்கிற கிஃப்டை பார்க்க வேண்டுமே. அல்லாஹ் மறுமையில் எப்படியான சன்மானத்தை கொடுக்கிறானாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்ஸாயி அலல் அர்மலத்தி வல் மிஸ்கீனி, விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும், அஸ்ஸாயி எவன் ஓடுகிறானோ, எவன் கடுமையாக உழைக்கிறானோ, விதவைகளுக்கு கணவனை இழந்து வாழுகிற பெண்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக எவன் கடுமையாக உழைக்கிறானோ, ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக எவன் பாடுபடுகிறானோ, அவன் எப்படிப்பட்ட அந்தஸ்துள்ளவன் தெரியுமா? கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அந்த கொள்கையை காப்பதற்காக களத்திலே இறங்கி யுத்தம் செய்கிறானே ஒரு வீரன், அவனை போன்றவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு நன்மை கிடையாது. ஒரு விதவைக்காக வாழ்க்கையை இழந்து வாடுகிற ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வசந்தமாக்குவதற்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்கிற முஜாஹிதீன்கள், அது மட்டுமல்ல அவில் காயிமில் லைலி, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய நன்மை கிடைக்கிறது. அஸ்ஸாயு நஹார், பகலெல்லாம் நோன்பு நோட்ட நன்மை கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்படியான ஒரு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு நற்காரியம்தான் விதவைகளுக்கு வாழ்வளிப்பது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நான்காவதாக இஸ்லாம் சொல்கிறது, விதவைகளுக்கும் வாழ்க்கையை இழந்து வாடுகிற பெண்களுக்கும் தொழில் வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வறுமை ஒரு பெரிய பிரச்சனை, தொழிலின்மை ஒரு பெரிய பிரச்சனை. வயோதிப பெற்றோர்களை வீட்டிலே வைத்துக் கொண்டு கணவனும் இல்லாமல் வாடுகிற வாழ்க்கை ஒரு ரொம்ப சோதனை. அந்த பெண்களுக்கு வெளிநாட்டுக்கு போவதை விட உள் வீட்டிலேயே ஒரு சுய உற்பத்திக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, துல்லிகத் ஹாலத்தி, என்னுடைய சாட்சி உம்மாவுடைய தங்கச்சி விவாகரத்து தலாக் செய்யப்பட்டால், ஃபராதத் அன் தஜுத்த நஹ்லஹா, அவளுடைய தோட்டத்திற்கு சென்று பேரித்தம் பழங்களை பறிப்பதற்காக அப்படியே வெளியே போனால், ஃபஸஜரஹா ரஜுலுன் அன் தஹ்ருஜ, என் சாட்சி வெளியே போனதை ஒரு மனிதர் கண்டு திட்டினார். நீ எப்படி வெளியே வருவா? கணவனை இழந்த பொம்பளை நீ எப்படி வெளியே வரலாம்? திட்டினார். ஃபஅத்தத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சாட்சி அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று ரசூலுல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுத்த தீர்ப்பு என்ன? பலா ஃபஜுத்தி நஹ்லகி அஸா அன் தஸத்தகி அவ் தஃபலி மஅரூஃபா, நீ சென்று அந்த பேரித்தம்பழங்களை தாராளமாக பறித்துக்கொள், அதன் மூலம் நீ சதக்கா செய்யலாம். அந்த பழங்களை பறித்து இல்லாதவர்களுக்கு நீ சதக்கா செய்து நன்மையை பெறலாம். அவ் தஃபலி மௌரூஃபா, அல்லது நல்ல காரியங்களில் அந்த பழங்களை நீ ஈடுபடுத்தலாம். நீ சென்று நீ சென்று அந்த தேவையை பூர்த்தி செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்று சொன்னால், இந்த ஹதீஸ் எதுக்கு ஆதாரம்? வாழ்க்கையில் வறுமைப்பட்டு வாடிக்கொண்டிருக்கிற விதவைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பொருளாதார ஏற்பாடுகளை சமுதாய கட்டமைப்பு செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த சிந்தனை இன்று அருகி போயிருப்பதை பார்க்கிறோம். ஐந்தாவதாக இஸ்லாம் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாடு, விதவைகளுக்கு சொத்திலே பங்கை கொடுக்க வேண்டும். ஒரு கணவன் மௌத்தா போறானா, மௌத்தா போனவுடன் அந்த கணவனுடைய சொத்துக்களை ஒட்டுமொத்தமாக அந்த கணவனின் வீட்டினர் உறவினர்கள் அப்படியே ஆட்டையை போட்டு விடுவார்கள்.
அப்படியே சுருட்டி அடித்துக் கொள்வார்கள். இஸ்லாம் இதை தப்பு என்று சொல்கிறது, இஸ்லாம் இதை தவறு என்று சொல்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல உன்ன ருபு மிம்மா தரக்தும் இல்லம் யகுன் லக்கும் வலத். ஒரு கணவன் மரணிக்கிறான், அந்த கணவனுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் அந்த பெண்மணிக்கு 1/4 சொத்தில் பங்கு உண்டு. கணவன் மொத்த சொத்துல 1/4 உண்டு. ஃபைன் கானலக்கும் வலதுன் ஃபல உன்ன சுமுன் மிம்மா தரக்தும் மின் பாதி வசியத்தின் தூசூன பிகா. அந்த கணவனுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த மனைவிக்கு கணவனின் சொத்திலிருந்து 8/1 கொடுக்கப்பட வேண்டும். அப்ப விதவைகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுவாழ்வு திட்டங்கள்ல முக்கியமான ஒரு திட்டம் எது? கணவன் சொத்துக்களில் இருந்து அந்த மனைவிக்குரிய 4/1 8/1 கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் கொடுக்கிறோம்? இப்படி ஒரு சொத்துல பங்கு இருக்குது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? கணவன் மௌத்தானவுடன் மனைவியை நடுவீதியிலே கழுத்தை பிடித்து தள்ளுகிற ஒரு கேடுகட்ட சமுதாய அமைப்பு என்று உருவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் இப்படியான அற்புதமான வழிகாட்டுதல்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இது போக இறுதியாக 3 அம்சங்களை சுருக்கமாக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதெல்லாம் விதவைகள் குறித்தும் விவாகரத்து பெற்ற பெண்கள் குறித்தும் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகமும் சொன்ன வழிகாட்டுதல்கள். இந்த பெண்களுக்கு விதவைகளுக்கும் கணவன் இல்லாமல் வாடுகிற விவாகரத்து பெற்ற பெண்களுக்கும் மறுவாழ்வு கொடுப்பதற்கு, இன்னும் ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதற்கு, திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த கட்டளையை அமுல்படுத்துவதற்கு இன்று மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக மாறியிருப்பது, கசப்பா இருந்தாலும் சொல்லியாக வேண்டிய உண்மை, முஸ்லிம் பெண்களே தான். யாரு? இன்று விதவைகளுக்கும் சமுதாயத்திலே அதிகரித்து வருகிற கணவன் இல்லாத விவாகரத்து பெற்ற பெண்களுக்கும் ஒரு மறுவாழ்வு கிடைப்பதற்கு பெரிய தடக்கல் யாரு? ஏன் பொஞ்சாதியா தான் இருப்பான், உங்க பொஞ்சாதிமாரா தான் இருப்பாங்க. ஏன்? ஒவ்வொரு பெண்ணும் எதை சிந்திக்கிறாள் தெரியுமா? சுயநலவாதியாக இருக்கிறாள். எல்லாரும் அப்படிதான், ஆம்பளையும் அப்படிதான் இருக்கிறான், பொம்பளையும் அப்படிதான் இருக்கிறா. ஏன் வாழ்க்கை, ஏன் கணவன், எனக்கு மட்டும்தான் என்கிற ஒரு சிந்தனையோடு வாழ்கிறார்கள். பிரச்சனை இல்லை, நல்ல சிந்தனை. ஆனால் எதை நாங்கள் மறந்து விடுகிறோம்? ஒருவர் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்டவருடைய நிலையில் இருந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் சரியான தீர்வுகளை சமுதாயத்திற்கு கொடுக்கும். ஒரு பொம்பளை விதவையா இருக்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு என் மனைவி ஒரு 22 வயசு பொம்பளையா இருக்கலாம், என்னோடு வாழ்ற நேரம் அவ விரும்புவா என் கணவனை இன்னொரு பெண்ணுக்கு நான் தாரை வார்க்க கூடாது என்று விரும்புவாள். அதே குடும்ப வாழ்க்கை ஒரு வருடத்தில் நான் மௌத்தாவி விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 21 வயசிலே மனைவி விதவையா போயிருவா. 20 வயசு வரைக்கும் ஒரு வருடம் குடும்ப வாழ்க்கை. அந்த ஒரு வருட வாழ்க்கையில என் மனைவி நினைத்த எண்ணம் என்ன? என் மனைவியை பெற்ற பெற்றோர்கள் நினைத்த எண்ணம் என்ன? இந்த சமுதாயம் நினைத்த எண்ணம் என்ன? இந்த பெண்ணுடைய கணவன் இன்னொரு பெண்ணை மணந்து கொள்ள கூடாது, இன்னொரு விதவைக்கு வாழ்வளிக்க கூடாது என்று எண்ணினார்களா இல்லையா? இப்ப ஒரு வருடம் கழித்து நான் மரணித்து விட்டால் என் கணவன் இன்னொரு பெண்ணை முடிக்கவே கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்த என் மனைவி விதவையா நிற்கிறார். 21 வயசுல விதவை, 25 வயசுல விதவை, 30 வயசுல விதவை, அப்படியே கொழு கொழுவோண்டு செக்கச்செவேர் என்று ஒரு கை குழந்தையோடு விதவை. இப்ப அந்த பொம்பளை எதை விரும்புறா? எனக்கு யாராவது வாழ்க்கை தர மாட்டார்களா? என் குழந்தையையும் என்னையும் யாராவது இந்த சமுதாயத்தில் ஒருவர் பொறுப்பேற்க மாட்டார்களா? அந்த பொம்பளை விரும்புறா. என் மனைவி விரும்புவா. என் மனைவியின் பெற்றோர்கள் எதை விரும்புவாங்க? என் பிள்ளைய அப்படியே பச்சிலம் பால் வடிகிற முகத்தை பாருங்க, விதவையா இருக்கிறா, வாழ்க்கையின் வசந்தத்தை இழந்திருக்கிறா.
இந்த சமுதாயத்தில் ஆம்பளையிலே இல்லையா என் பிள்ளைய இரண்டாவது தரமாவது முடிச்சு வாழ்க்கையை கொடுப்பதற்கு என்று திருமணமே செய்யக்கூடாதப்பா அவன் கணவன் என்று சொன்ன பெற்றோர்கள் அப்ப விரும்புவாங்க. அப்ப நாம் என்ன சிந்திக்க வேண்டும்? ஒருவன் பாதிக்கப்படுகிறாள் என்று சொன்னால் அவளுடைய நிலைக்கு சென்று நாம் சிந்தித்தால் அவளுடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்ளலாம், அவளுடைய வேதனையை புரிந்து கொள்ளலாம். அந்த நிலை இன்று நம்முடைய பெண்களிடம் இல்லை. இல்லை என்று சொல்ல வேண்டும், அறவே இல்லை. 199% கணக்கு வச்சாலும் இல்லை. யாரும் அதை விரும்புவது கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த ஒரு செய்தியை பாருங்க. ரசூல்லா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்துவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறைக்கு வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத் வ ரஹ்மத்துல்லாஹ். நபியின் குடும்பத்தினரே, என் அன்பு மனைவி ஆயிஷாவே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப ஆயிஷா அவர்கள் திருப்பி என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபகாலத் வ அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி, உங்கள் மீதும் சாந்தி சமாதானம் நிலவட்டும் அன்பு கணவரே என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, கைஃப வஜத்த அஹ்லக வ பாரக்கல்லாஹு லக. என்ன வார்த்தை என்று பாருங்கள். அந்த ஆயிஷா சொல்றாங்க, உங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும், கைஃப வஜத்த அஹ்லக, உங்கள் புது மனைவியை நீங்கள் எப்படி சந்தித்தீர்கள்? எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்களா? உங்க புதிய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குதா என்று யாரு கேட்கிறா? ஏற்கனவே திருமணம் முடித்து மனைவியா இருக்கிற ஆயிஷா அவர்கள் தன்னுடைய கணவனிடம் இதை கேட்கிறார்கள். ஹதீஸ்ல எப்படி வருகிறதுண்டா, ரசூலுல்லாவுக்கு 9 மனைவியர்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள். அந்த எல்லா மனைவியுடைய அறைக்கும் ரசூலுல்லா போனார்கள், சலாம் சொன்னார்கள். எல்லா மனைவியும் பதில் சலாம் சொல்லிவிட்டு ஆயிஷா அம்மையார் எதை கேட்டார்களோ அதே கேள்வியை எல்லா மனைவியரும் அல்லாஹ்வின் தூதரத்திலே கேட்டார்கள். என்ன கேள்வி? உங்கள் புது மனைவியை நீங்கள் எப்படி சந்தித்தீர்கள்? அது ஒரு சுவாரஸ்யமாக கேட்கிறார்கள். இந்த நிலை இன்று நம்முடைய பெண்களுக்கு வர வேண்டும். ஒவ்வொரு ஆண்களும் விதவைகளை முடித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. அதற்கு ஷரத்து இருக்கிறது. நீதி செலுத்த வேண்டும். பொருளாதாரத்தில், வீடுகளை கொடுப்பதில், வாழ்க்கை வசதியை ஏற்படுத்துவதில் நீதி நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும். தவறினால் மறுமையில் ஒரு தோல் சரிந்த நிலையில் அந்த ஆண்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். கண்டிஷன் இருக்குது. அதற்கெல்லாம் வக்கும் இருக்குது, ஆற்றல் இருக்குது, பொருளாதார பலம் இருக்குது. ஒரு விதவைக்கோ விவாகரத்து பெற்ற பெண்ணுக்கோ வாழ்வளிக்க வேண்டும் என்ற அற்புதமான எண்ணமும் இருக்கிறது. ஆனால் தயங்குகிறான், சொல்வதற்கு அஞ்சுகிறான். காரணம், எங்க என் முதல் மனைவி வந்து கழுத்தை பிடிச்சி நெருக்கிடுவாவோ என்று பயப்படுகிறான். உங்க உள்ளத்தை சொட்டு சொல்லுங்க. எல்லாரும் இந்த எண்ணத்தில் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேர். இதுதான் உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த அற்புதமான சஹாபிய பெண்மணியுடைய உள்ள உணர்வுகள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் நிலைக்கு சென்று, நான் இந்த விதவை நிலைக்கு வந்தால், விவாகரத்து பெற்ற நிலைக்கு வந்தால் நான் எதை ஃபீல் பண்ணுவேனோ அதுதானம்மா அந்த பெண்ணுக்கு வந்திருக்கிறது. அப்படி என்றால் அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவைதானே, அன்பு கணவரே நீங்க முடிச்சு கொள்ளுங்க என்று சொல்லுகிற உணர்வோடு தான் அந்த சமுதாய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. எனவே விதவைகளின் மறுவாழ்வுக்கு முதல் எதிரியாக இன்றைய சமுதாயத்து பெண்கள் இருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். விதவைகளாக இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த மட்டில், அல்லது விவாகரத்து பெற்ற பெண்களை பொறுத்த மட்டில் அவங்களும் ஒரு தப்பு செய்கிறார்கள். என்ன? அவங்க என்ன நினைக்கிறாங்க? விதவையாகுவதற்கு முன்னால், விவாகரத்து பெறுவதற்கு முன்னால் என்னுடைய கணவன் யாரையுமே மணக்க கூடாது என்றுதான் அவர்களும் எண்ணியிருப்பார்கள். இப்ப விதவையா போயிட்டாங்களா, விவாகரத்து அடைஞ்சு தனிக்கட்டியா மாறிட்டாங்களா, இப்ப விரும்புறாங்க யாராவது என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அந்த விருப்பத்திலும் ஒரு சுயநலம் இருக்கிறது நிறைய பெண்கள்கிட்ட. என்ன? கல்யாணம் முடிக்கவும் வேணும், ஒரே டைம்ல 2 திருமணம் வருகிறது என்று வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று ஏழை, ஒன்னு கடும் ஏழையா இருக்கிறான், ஒரு சாதாரண நிலையில இருக்கிறான். ஆனா அவன் வந்து கேட்கிறான் பரிதாபப்பட்டு, அம்மா நீ விதவையா இருக்கிறா,
கணவன் இல்லாம வாழ்கிறாய், நான் உன்னை திருமணம் முடிச்சு கொள்றேன், உன்னையும் உன் பிள்ளையையும் நான் கண்கலங்காம பார்த்துக் கொள்வேன், அந்த குவத்து சக்தி எனக்கு இருக்குதுமா என்று வந்து கேட்கிறான். அதே சமயம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்ந்த, சமூகத்தில் அந்தஸ்தில் கொஞ்சம் உயர்ந்த, 4 பேரிடம் கொஞ்சம் அறிமுகமான ஒரு ஆணும் வந்து கேட்கிறான், உன்னை நான் முடிச்சு கொள்ளவா என்று கேட்டால் இந்த விதவை பெண்ணுடைய பதில் எப்படி சாய்ஸ் எதுவா இருக்குது? ஏழைகளை புறக்கணித்து விட்டு சாதாரண தொழிலாளிகளை, ஆட்டா ஓட்டுநர்கள், கூலி தொழிலாளிகள் அல்லது ஏதாவது ஒரு கடையில் வேலை செய்பவர்கள் எல்லாம் தள்ளிவிட்டு பெரிய கொப்பு தான் எங்களுக்கு வேணும் என்று இந்த விதவை பெண்களும் ஆசைப்படுகிறார்கள். இந்த மனோநிலையும் மாற்றப்பட வேண்டும். இது 2. 3வது, ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு தப்பு இருக்கிறது. என்ன? 2வது திருமணம். விதவைகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும், விவாகரத்து பெற்ற பெண்களுக்கு வாழ்வளித்து முஜாஹிதுடைய நன்மையை பெற வேண்டும். நல்ல எண்ணமப்பா. ஆனால் அந்த எண்ணத்துக்குள்ள ஒரு குள்ள நரித்தனம். என்ன? 2வது விதவையை முடிக்கணும். ஆனா அந்த விதவை பிள்ளைக்கு ஒரு 16 வயசு, ஒரு 18 வயசு, ஒரு 22 வயசுக்குள்ள இப்படி எதிர்பார்க்கிறார்கள். 2வது முடிக்கணுமா, வாழ்க்கை கொடுக்க வேண்டுமா, முஜாஹிதாக இரவெல்லாம் தொழுத பகலெல்லாம் நோன்பு நோட்ட நன்மையை அப்படியே அள்ளி கொட்டி கொள்ள வேண்டுமா. ஆனால் குள்ள நரித்தனம் என்ன? நான் ஏற்கனவே முடிச்ச பொம்பளைக்கு முடிக்கிற நேரம் 30 வயசு, இப்ப 2வது முடிக்கிற விதவை பொம்பளைக்கு 20 வயசா இருக்க வேண்டும் என்று இளமையையும் வெள்ளத்தோலையும் தேடிக்கொண்டு, இது வாழ்வளிக்கிற நோக்கம் அல்ல, தன்னுடைய உடல் இச்சையை தீர்க்கிற ஒரே நோக்கம். இது கூடாது. இப்படி போனவர்கள் 2 மனைவிமாரிடத்தில் நீதியை நியாயத்தை நிலைநாட்ட மாட்டார்கள். 1 மாசத்துக்கு தான் வண்டி ஓடும், 3 மாசத்துக்கு தான் வண்டி ஓடும். அப்ப இது ஆண்கள் தரப்பிலே ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. 4வது சமூக கட்டமைப்பு. சமூகத்தில் நிறைய பேருடைய பார்வையே என்ன? அவன் 2 கல்யாணம் முடிச்சவனாமே, 2 பொஞ்சாதியாமே. இந்த புத்தளத்தார்களை பற்றி சொல்லும், புத்தளத்தை பேசாதீங்க, எல்லாருக்கும் 2 பொஞ்சாதி. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பிக்சரை காட்டி வைத்திருக்கிறார்கள். 2 மனைவியரை ஒருத்தன் மணந்து கொண்டால் அது கேவலம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, அது மார்க்கம் அனுமதித்த ஒன்று, அல்லாஹ்வின் தூத நடைமுறை காட்டிய ஒன்று. அப்ப இவற்றையெல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெண்கள் செய்யக்கூடிய தப்புகள் என்ன? அவர்கள் எப்படியான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும்? விதவைகள் எப்படி மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும்? ஆண்களுடைய மனநிலை எப்படி மாற வேண்டும்? சமுதாயத்தின் மனநிலை எப்படி மாற வேண்டும்? இவற்றையெல்லாம் நாங்கள் திருத்திக் கொண்டு சீர்திருத்திக் கொண்டு முன்னால் ஒரு எட்டை வைத்தால் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு அங்கமாயிருக்கிற இந்த விதவைகளுக்கும், இந்த விவாகரத்து பெற்ற கணவன் இல்லாமல் வாடுகிற இந்த பெண்களுக்கும் நல்வாழ்வை கொடுக்கலாம். ஒரு முஜாஹிதுடைய அந்த நன்மையை நாங்கள் ஈட்டிக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அத்தகைய சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடிய நன்மக்களாக என்னை உங்களை மாக்கிக் கொள்வானாக.